expose ஆனாக்கா young ageலயே அந்த hair cells எல்லாம் படுத்துரும். Then the people will have hearing loss. இது permanent hearing loss. Noise induced hearing loss னு சொல்லுவோம். This is permanent. It cannot be recovered back. And childrenக்கு நீங்க iPod கொடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு செக் பண்ணுங்க, ரிப்பீட்டடா செக் பண்ணுங்க. உங்களுக்கே தெரியாமயே they will start losing their hearing. Okay? நம்ம கேட்க மாட்டோம் iPod, but children nowadays they are using a lot of music systems. When the hairs in the cochlea move, they cause an electrical signal to travel through the auditory nerve and to your brain. This electrical signal varies depending on the pitch of the sound and how loud it is. Your brain makes sense of this signal, and so you hear the sound. Here we show the electrical signal moving through the auditory nerve. This is the end of the animation. Click on the animation screen to watch it again. ஓகே, இன்னும் ஃபர்தரா நெக்ஸ்ட் ஒன்று இருக்கு, அது நான் போல நான் முக்கியமா சவுண்ட்ல வந்து நீங்க சவுண்ட் ஆர் நாய்ஸ் எடுத்தீங்கன்னா ரெண்டு பாராமீட்டர் இருக்கு. ஒன்னு எவ்வளவு அதிகமா கேட்கறோம், லவுட்னஸ் லெவல் வி கால் இட், அதர் ஒன் இஸ் ஃப்ரீக்வன்சி. இதுல ரெண்டு பாராமீட்டர்ஸ். மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ஐபாய்டு இந்த மியூசிக் சிஸ்டம் யூஸ் பண்றதெல்லாம் வந்து இந்த ஹியூமன் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் இன் தட், அது நம்ம காதுல கேட்டதா அது ஹியூமன் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். ஸோ ஆட்டோமேட்டிக்லி இட் இஸ் இன் தட் ரேஞ்ச். ரெண்டாவது நம்ம வால்யூம் அதிகமாக பண்ண ஹியரிங் லாஸ் இஸ் பாசிபிள். நவ் next important physical health hazard is radiation. ஓகே, நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, செல்லுலர் ஃபோன் இப்போ வந்து ரொம்ப இன்றியமையாத ஒரு பொருளாக போயிடுச்சு. செல்லுலர் ஃபோன் சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே காதில் வச்சுட்டு பேசிட்டே இருக்காங்க. ஓகே, செல்லுலர் ஃபோன்னால ஏதாவது டேஞ்சர் இருக்குங்களா? வாட் யூ திங்க்? அடிக்கடி நிறைய இமெயில் வரும், நிறைய ஒரு எல்லாம் திடீர்னு செயின் இமெயில் அப்படியே ஒரு 100 பேர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் எல்லாம். அது பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? ஸோ அது என்ன உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? செல்லுலர் ஃபோனால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ், அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? சொல்லுங்க. எவிடன்ஸ் இல்ல அதுக்கு அப்படின்றாங்க, சில பேர் இருக்குன்றாங்க. இந்த பக்கத்துல இருந்து நிறைய ரெஸ்பாண்ட் பண்றாங்க. இந்த பக்கத்துல ஜென்ஸ் எல்லாம் தூங்குறாங்களா தெரியல, ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. வாட் டு யூ திங்க்? நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். 1960s they invented one drug. Doctors, correct me if I am wrong, the date may be wrong. They invented a drug called thalidomide. Thalidomide ஒரு drug ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது எதுக்குனாக்கா, லேடிஸ் when they become pregnant, அந்த மார்னிங் சிக்னஸ் நாசியா வரும் இல்லைங்களா, அது வரும்போது மார்னிங்ல ஒன்றும் சமாளிக்க முடியாது அவங்களுக்கு. ஸோ அந்த ட்ரக் வந்து, எஸ் எக்ஸாக்ட்லி, he has gone to the end point already. Okay, this drug was so effective in preventing morning sickness, nausea, vomiting, வாந்தி எதுவுமே இருக்காது. அது millions of mothers used in US and Europe. ஒரு வருஷம் 1.5 வருஷம் கழிச்சு இந்த குழந்தை பிறக்கும் போது என்னாச்சு, the babies were deformed or fetal abnormality சொன்னாரு. ஒன்று கை சூம்பி போயிருக்கும், மூஞ்சி சூம்பி போயிருக்கும், அந்த மாதிரிலாம். ஸோ அது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சூப்பர் ட்ரக் அப்படின்னாங்க. 1.5 வருஷம் கழிச்சு இட்ஸ் ஸோ பேட் அப்படின்னாங்க. 25 வருஷம் கழிச்சு எதுலேயோ படித்தேன் நான், அல்சீமர் டிசீஸோ இல்லை பார்க்கின்சன் டிசீஸ்க்கோ they are telling that it's a very good medicine. See, one day it is good, next day it is bad, other day it is good. So don't believe on anything. We have to be safe than be sorry. I will tell you a further example. There are the doctors, சில பேர் சொல்றீங்க இல்லைங்களா, ஹெல்த் ஹசார்டே இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு. There is a problem here. They are claiming that these doctors are being paid by the mobile companies. I don't know, I am just telling the reports வருது நான் சொல்றேன் நான். Okay, and there are some independent research studies which say no it's a fact. So நம்ம வந்து இந்த கேன்சர் வரதெல்லாம் வந்து பேசிக்கா வந்து இந்த செல்லுலர் ஃபோன், மைக்ரோவேவ் எல்லாமே வந்து ஹீட்டிங் எஃபெக்ட். இட் ஹீட்ஸ். நீங்க இப்ப காதுல வச்சுட்டு பேசி பாருங்க, after some time it will be very hot. Okay, there is a limit for that. எவ்வளோ ஹீட் வந்து பாடிக்கு அப்சார்ப் பண்ணலாங்கிறதுக்கு லிமிட் இருக்கு. மொபைல் போன்ஸுக்குலாம் லிமிட் இருக்கு. ஓகே, எவ்வளோ ரேடியேஷன் அது எமிட் பண்ணணும் மேக்ஸிமம் அப்படிங்கிறதுக்கு லிமிட் இருக்கு. எந்தெந்த ஃபோனுக்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேருந்து எல்லா ஃபோன்ஸுக்கும் அது எவ்வளோ ரேடியேஷன் எமிட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஐ எம் கோயிங் டு ஷோ யூ டேட்டா நவ். ஓகே, லிமிட் வந்து மேக்ஸிமம் லிமிட் வந்து எவ்வளோ எனர்ஜி நம்ம பாடியில் அப்சார்ப் பண்ணலாங்கிறது 1.6 watts per kg of body weight. ஓகே, நம்ம என்ன பார்க்க போகிறோம்,
அதுக்கு முன்னாடி let me just show you this electromagnetic spectrum. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைஃப்ல வந்து நம்ம வந்து day in and day out we are exposed to this electromagnetic radiation. இது வந்து visible light. இந்த விப் வயர் நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்போம் இல்லீங்களா? This we are everyday exposed. நம்மையே அறியாமையே we are exposed to infrared radiation, ultraviolet radiation, microwaves, radio waves. இந்த portion இந்த right hand sideல பாத்தீங்கன்னா we are exposed on a day to day basis. But industry sideல people who work with radiography and all, x-rays, gamma rays அதெல்லாம், which is household people and normal working people க்கு அதெல்லாம் கிடையாது, அதை வச்சு work பண்றவங்களுக்கு தான். But normally we are exposed to all these things, infrared, microwaves and radio waves. இதான் electromagnetic spectrum னு சொல்லுவோம். இது எல்லாத்தையுமே we are exposed on a day to day basis. Now let us see eye injuries பத்தி நான் அப்புறம் பேசுறேன். இந்த physical health hazards எப்படி eliminate பண்றது, I mean எப்படி prevent பண்றது? First of course is elimination, avoid all these noise sources or cellular phone or microwave. இதெல்லாம் practically not possible. Okay, noise control பண்றதுக்கு எவ்வளவு, there are many methods. I will not talk about those things. முக்கியமா let us talk about cellular phones. I will show you now the cellular phones க்கு என்னென்ன நான் சொன்னேன் இல்லைங்களா, 1.6 watts per kg body weight absorption limit. Now I will show you example of the phones. Okay, நம்ம யூஸ் பண்ற போன்ல இருந்து எல்லாமே இதுல இருக்கு, ஸ்மார்ட் போன்ஸ் வரும் அதுல. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் டைரக்டா ஸ்மார்ட் போனுக்கு போயிடுறேன், ஏன்னா இப்போ இனி தேதி அதான் வந்து ரொம்ப ஜாஸ்தியா யூஸ் பண்றாங்க. Okay, these are the smartphones. You can see here what is the radiation level. Okay, நிறைய பேர் iPhone 4s வச்சிருப்பாங்க, so we can go to iPhone 4s also. Okay, BlackBerry இருக்கு பாருங்க, எவ்வளவு ரேடியேஷன் பாருங்க. BlackBerry, HTC, Apple iPhone 4 எவ்வளவு இருக்கு, 1.17 watts per kg. And you can see there are other phones. நம்ம பார்க்கறதெல்லாம் வந்து கனெக்டிவிட்டி நல்லா இருக்கா, ஈஸியா திருப்ப முடியுதா, அதெல்லாம் பார்க்கறோம். ஓகே, சோ இதையும் கொஞ்சம் பாத்துக்கங்க. அப்பப்போ சாம்சங் போன்ல எவ்வளவு இருக்கு பாருங்க, ரொம்ப கம்மியா இருக்கு சில சாம்சங் போன்லாம், ஆல்மோஸ்ட் 1/3 of some of the Apple iPhones. அதே மாதிரி மீதி போனுக்கு இருக்கு டேட்டா. It is just an example to show you. You can choose phones what you want. ஓகேங்களா, நம்ம எவ்வளவு நேரம் அதிகமா பேசுறோமோ அவ்வளவு ஹசார்ட் நமக்கு. Better be safe than be sorry. ஓகே, இதான் அப்ப நான் காமிச்ச அந்த காஸ்மெட்டிக்ஸ் இப்போ ஓபனா இருக்கு பாருங்க. அது விட மாட்டேன் காஸ்மெட்டிக்ஸ் நான். ஓகே, is your nail polish safe? You can go to this website and check. உங்க பிராண்ட கொடுத்து நீங்க செக் பண்ணலாம். ஓகே, பிராண்ட கொடுத்து இது ஓகேவா, இதுல என்ன கெமிக்கல் இருக்கு எல்லாம் செக் பண்ணலாம். நீங்க மார்க்கெட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் செக் பண்ணிட்டு போங்க, இந்த பிராண்ட் எல்லாம் என்ன சேஃப்னு சொல்லிட்டு. அது வேற விஷயம், அது வேற விஷயம், நான் வரல அந்த வம்புக்கு. Okay, now take practical measures. I have to rush now. I will finish in 5 minutes maximum. Take practical measures to reduce radio frequency wave exposure, limiting the length of cell phone calls, using hand-free devices. Text பண்ணுங்க, பட் டிரைவிங் பண்ணும்போது டெக்ஸ்ட் பண்ணாதீங்க. நிறைய பேர் பண்றாங்க இப்போ. அது Bluetooth is better, but still there is a lot of radiation from that also. Ultimately it is connected to that. Hands-free means, see, you are talking about either Bluetooth or wired ones. It is better than keeping it over here. See, as I told you, the main issue is heat. Heat வந்து ஒரு அளவுக்கு மேல போச்சுனாக்கா we don't know how the body cells will react. That's what they are researching now. Okay, மைக்ரோவேவ் ஓவன் முக்கியமான விஷயம். நம்ம எல்லாரும் மைக்ரோவேவ் யூஸ் பண்றோம். உங்களுக்கு நிறைய இமெயில் வந்திருக்கும், மைக்ரோவேவ் யூஸ் பண்ணாக்கா அதுல இருக்கிற ஃபுட் டேமேஜ் ஆயிடுது, ரேடியேஷன் உள்ள போயிடுது, அது சாப்பிட்டாக்கா ரொம்ப கெடுதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க இமெயில் வந்திருக்கும். உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா நீங்களா? கவலையே படாதீங்க. ஏன்னா ரிசர்ச் ஹஸ் பீன் டன். மைக்ரோவேவ் ஒன்றும் நியூக்ளியர் எனர்ஜி போறது கிடையாது. மைக்ரோவேவ் நான் சொன்ன மாதிரி ஹீட் எனர்ஜி தான். அது இன்சைட் அவுட் ஹீட் பண்ணுது. இன்ஃபேக்ட் இட் இஸ் அ பெட்டர் வே ஆஃப் குக்கிங். நம்ம எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஒன்லி திங் இஸ், நீங்க மைக்ரோவேவ் யூஸ் பண்ணும்போது நல்லா ப்ராப்பரா சீலா இருந்தான்னு பார்த்துட்டு, டோர் ஷுட் ப்ராப்பர்லி சீல். அதனால எந்த டேஞ்சரும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க அட்டாமிக் எனர்ஜி உள்ள போறது, செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுது, என்னென்னமோ இமெயிலாம் வருது நான் பார்க்குறேன். சம்டைம்ஸ்
வெரி கன்ஃபியூசிங். நமக்கே பயமா போயிடுது, என்னடா இது நம்ம படிக்காதெல்லாம் தெரியாதெல்லாம் நம்ம என்ன வருதுன்னு சொல்லிட்டு. இட்ஸ் நாட் அ ஃபேக்ட். ஸோ டோன்ட் வரி அபவுட் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகே, ஜாலியாக யூஸ் பண்ணுங்க. மைக்ரோவேவ் இஸ் பெட்டர், ஆயில் கிடையாது. ஓகே, நோ நோ நோ, டோன்ட் வரி. மைக்ரோவேவ் ரேடியோ ஃப்ரீக்வன்சிலாம் இன்னும் எதுவும் கன்க்ளூசிவா எதுவும் ப்ரூவ் ஆகல. சி லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க இருக்கிற கெமிக்கல்ஸ் நீங்க யூஸ் பண்றது ஹசார்ட்ஸ் பாத்தீங்கன்னா 99% எதுவுமே ப்ரூவ் ஆகல, 1% தான் ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ பட் அட்லீஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து they have done enough study and research. என்ன சார்? Yes. Yes. Yeah, that is true. That is very correct. ஃப்ரிட்ஜில் வைக்க இப்போ டாக்டர்கிட்ட கேட்கலாம், ஃப்ரிட்ஜிலே வச்சு சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க, ஒரு நாள் மேலே வைக்கக்கூடாதுன்றாங்க ஃப்ரிட்ஜில். ஓகே, எஸ். மைக்ரோவேவ் ஹீட்டிங் இல்லை, குக்கிங் பண்ணலாம். யூ கேன் டூ குக்கிங். ஓகே, அவர் இன்னொரு பாயிண்ட் பிடிச்சார், ஃப்ரிட்ஜிலே வைக்காதீங்கிறார். ரொம்ப கரெக்ட். ஏன் அதுலயே மைக்ரோவேவ் சேஃப்னு இருக்கு. பெஸ்ட் திங் வுட் பி செரமிக். எதுவும் நம்பாதீங்க, நீங்க போறீங்க ஷாப்ல போறீங்க, மைக்ரோவேவ் சேஃப்னு போட்டிருக்காங்க. இஸ் இட் சர்டிஃபைட்? ஹவு டு யூ நோ? நான் ப்ராடக்ட் தயாரிக்கிறேங்க, நான் சும்மா ஒரு லேபிள் குத்திப்பேன், அது யாராவது இருக்காங்களா செக் பண்றதுக்கு? ஒன்றும் கிடையாது. முடிஞ்சிருக்கு செரமிக் வேற யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது செரமிக்ஸ்லேயே வந்து இந்த கிளேசிங்னு வரும், கிளேஸ்டு செரமிக் முடிஞ்சிருக்கும் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த கிளேஸ் செரமிக்ஸ்லேருந்து ஹீட்ல வந்து கெமிக்கல்ஸ் கேன் ரிலீஸ். கொஞ்சம் கிளேசிங் டேமேஜ் ஆச்சுனாக்கா then it will start releasing. முடிஞ்ச வரைக்கும் கிளேஸ்ட் செரமிக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. நம்ம ஊர்ல எல்லாம் அந்த கல் சட்டின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? there is nothing better than that. ஓகே ஓகே, ஹீட் ஸ்ட்ரோக், ஹீட் சம்பந்தமா இருக்கு, நான் அதை பத்தி அதிகமா பேசல. பாக்டீரியா சார் சொல்லிட்டார் ஆல்ரெடி. ஃபுட் அதிகமா ஸ்டோர் பண்ணாதீங்க ஃப்ரிட்ஜில், ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும். ஃபங்கஸ் ஸ்பாயில்டான ஃபுட்டு மட்டும் இல்லை, நீங்கள் வீட்டில் கிரெயின் வாங்குறீங்க, கார்ன் வாங்குறீங்க, ஸ்டோர் பண்ணுறீங்க, கார்ன் இந்த கிரெயின்ஸ் எல்லாம் கூட கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா பூஞ்சகாலம் பிடிச்சிருதுன்னு சொல்லுவாங்க. தட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். அதில் அஃப்லாடாக்சின் ஒரு 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 பாக்டீரியல் ஸ்பீசி இருக்கு. இட் கேன் காஸ் கேன்சர். அது ஸ்ப்ரெட் ஆகும் வீட்டில். அது சாப்பிட்டாலும் பிரச்சனை, ஏர்ல ஸ்ப்ரெட் ஆனாலும் பிரச்சனை. ஓகே, ergonomic health hazards are there. With this short video I think I will close. Okay, the boss is behind us. Okay, ergonomics at home, at work, எல்லாத்துலயும் ரொம்ப cartoon based video இது. I will just show you. This is freely available from Vodafone. நான் பேச மாட்டேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அவ்வளோ ஈஸி இல்லை மாத்துறது.
Okay. I think I will close. Final ஒன்னே ஒன்று சொல்லி விரும்புகிறேன். வீட்டில் டியூப்லைட்லாம் யூஸ் பண்ணுறீங்க, காம்பாக்ட் ஃப்ளோரசன்ட் லேம்ப், அது உடஞ்சிச்சுன்னா சேஃப்டி என்ன? நான் சொன்ன மாதிரி அதில் மெர்க்குரி வேப்பர் இருக்குது. உடஞ்சிச்சுனாக்கா ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. பசங்களை கிட்டக்க அலோவ் பண்ணாதீங்க. இருக்கிற ரூம் வந்து விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஒரு வெட்டு டவல், வெட்டு டேப், டக் டேப்பு, வெட் டவல் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. உடனே நடந்து போடாதீங்க, செருப்பை போட்டுக்குங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் வேக்யூம் கிளீனர் அவாய்ட் பண்ணுங்கள். ப்ரூம்லாம் பண்ணாதீங்க. வெட் டவல் இந்த மாதிரி இதை எடுத்து அதை கலெக்ட் பண்ணுங்கள். கிளாஸை மெதிக்காத பார்த்துக்குங்க. நல்லா வென்டிலேட் பண்ணுங்கள். இன்கேஸ் வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணிங்களன்னா அந்த வேக்யூம் பேக்கை யூஸ் பண்ணிவிட்டு தூரம் வீசி போட்டுருங்க. ஏன்னா திருப்பி அதை யூஸ் பண்ணிங்களன்னா அந்த கலந்த மெர்க்குரி வேப்பர்லாம் திருப்பி நீங்கள் வீட்டு ஃபுல்லாக அது ஸ்ப்ரெட் ஆகும். திஸ் இஸ் சிம்பிள் ப்ரிகாஷன்ஸ். பயப்படுறது ஒன்றும் இல்லை. காலங்காலமாக நம்ம டியூப்லைட்ஸ் யூஸ் பண்ணிட்டு வரோம். வித் பேசிக் ப்ரிகாஷன்ஸ் வி ஷுட் பி ஏபிள் டு மேனேஜ். அஃப்கோர்ஸ் நியூ ஃபர்னிச்சர் பற்றி ஆல்ரெடி நான் பேசிட்டேன். வித் திஸ் ஐ ஃபினிஷ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிபடி. 1 hour டைம் கொடுத்தாரு, கரெக்டாக முடிச்சேன். Thank you, Ravi, for the thought-provoking presentation. ஓகே டாக்டர், தேங்க்யூ. ரவியை வந்து நாங்கள் சும்மாவே டாக்டர்னு தான் கூப்பிடுவோம். அது அமுதனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல, இங்கே டாக்டர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. Over to Dr. Jayachandran. From the presentation. Guest audience, I am delighted to be here. But I have, before I start, I have few doubts. First doubt is whether I am a doctor or Ravi is a doctor. And second doubt is, where is Mrs. Ravi? How do you manage with such a person? நான் எனக்கு கொஞ்சம் நர்வஸ் தான். மயிலாப்பூர் ஐயரோடு சேர்ந்து பேசினோடனாலே அவர் இந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு வந்துருவாரு. ஒரு ஃபீவர்னாலும் தொலைச்சி எடுத்துருவாரு. இது என்ன டாக்டர்? அதுக்கு முன்னாடி படிச்சிருப்பாரு நெட்ல. படிச்சுட்டு வந்து, my brother had fever for 2 days, 3 days. இந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கா, இதெல்லாம் கரெக்டா மாறு. நான் கரெக்டா சொல்றேன்னு அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவார். Really, very good lecture, and I don't know whether I can run away from this lecture. There is nothing more I can, add, but since he talked about all the occupational and, the home atmosphere exposure to toxic chemicals, I am going to deal with some of the lifestyle diseases which all of us are, prone. Right. Now, this is the WHO definition of health. It's not only the absence of disease, but to be well physically, mentally, morally, and spiritually. Now, how our health is maintained? All of us know we need good nutrients, we need fresh air, we need clean and sterile water to drink, and we need a healthy environment, and we need enough exercises, and you need sufficient sleep. And how the body makes use of the raw material supplied to it. It uses the digestive system, and it separates the nutrients like bodily usable form. It brings into by the digestive system, and it circulates. The food material is absorbed from the intestines and then circulated by the heart to all over the body. And as Ravi was explaining, you need oxygen to burn these food materials in the cells for you to get the energy. The energy is stored in chemical forms in the food material, and that is being taken out by the oxygen. That's why oxygen is very important, and we need breathing to get the oxygen. And then on the other side, the waste materials are cleared by the urinary and the intestinal excretory system. Now, it's beautifully organized inside. Some scientists call this inside environment as milieu interior. It's a perfect coordinated system,
and there is no infighting, no individual decisions allowed. All the systems have to, talk to each other before taking a decision. For example, one simple example is, suppose you have been hearing, Ravi for the past 1 hour, and and your bladder is already full, and now you want to go to the toilet. You get the sensation, but the bladder is controlled. The brain says, no, you cannot open now. That fellow is sitting in a lecture. Hold on. So how long will it take? I don't know how much time this guy is going to bore us. So better let me go. So you take the decision. This, talking inside takes place, and then, the act happens. And any one system faced with a problem, others come and help. You must see the bodily system, then you know what is the meaning of teamwork. Nothing is working separately, right? And if all of us can learn from the body, there is no fighting. There is no, we work together, for a good cause. And suppose there is you contract a cold, and the problem is in the nose, but all the disease fighters, will be concentrated there on the nose, and they try to remove the offending organism or the virus or the bacteria. If that fails, you develop disease. And this is called the resistance. As long as you are young, your resistance is good, but once you become old, after 40, your resistance goes down. And especially if you have diabetes, or if you are obese, if you have smoking, then the body resistance goes down. Now, there is disruption happening inside to this milieu interior, to this body system. That is the cause of the disease. And the disruption could be there in the raw material supply, or in the transport system, or in the utilization, or in the clearance. Now, if the disruption happens at the food you take, suppose you take a wrong food, you go to a hotel, and especially you consume non-vegetarian food, and if that is already infected, you can develop food poisoning. Or if you keep on eating more and more food, obesity. And the air which is polluted, which you breathe, then you can develop asthma or pneumonia if it is infected with microorganisms. And if there is problem with your clearance system, like urinary system, if you don't drink enough water or you are dehydrated, then you can develop kidney stones. By the way, kidney stones is the commonest problem over here in Middle East. So our hands, it's in our health is in our hands. In the Chennai autos it is written, "Un vaalkai un kaiyil." So it is in our hands only. The lifestyle which we choose, the work atmosphere we choose, that decides our health or disease. Now, Ravi sir, Dr. Ravi talked about, all the industrial assets. When Jayalalitha and, Kalaignar are given doctorate, why not our Ravi with so much of knowledge? We should call him as doctor, Right. Yeah, TEPS should declare he's a doctor today. So, these are the occupational risk factors which can cause different type of problems. And indoor air quality, if it is not good, you can develop what is called sick building syndrome. This is one of the commonest problem nowadays in many of the MNCs companies. And he showed a beautiful video. By the way, I think he put Vodafone, but the video was taken in his own house. I think he was the one doing everything. The two hands, two fingers.
he was controlling the children, you should play like this. Very disciplined person, Mr. Ravi, Dr. Ravi, right. Right. So, I'll show you some of the, problems. The asthma, susceptible jobs, bakers, they are more prone to develop asthma. Or, the spray painters, they had, spray painters, on a long term, we used to go for evaluating our people, workers in Ford India in Chennai, and every time when we do spirometry for those guys, especially people working in the spray paint shops will have reduced lung capacity. And some of them complain, we have developed asthma after joining this company. What is your job? I am spray painter. If you have a family tendency of asthma, and some of your family members are suffering from asthma, and there is a atopic history in your family, and you choose a job like this, you will definitely develop asthma. And carpenters also are more prone to develop asthma. Then, he showed you so many of the chemicals can cause dermatitis. We simply call it as eczema. And this is scary. This is a gloves-induced, dermatitis. And they are, latex glove is the culprit of causing dermatitis. Many of our medical colleagues, when they use gloves, they develop this dermatitis. And I'll ask you this thing. Guess the problem for these girls working here? Back pain? Lack of back support? Okay. Eye problem? Okay. Then? Uterus? Why? Always sitting. I don't know, there is a gynecologist here, you have to ask her whether always sitting will cause uterine problem. I don't know. Numbness, okay. Then what else? Already there is one girl bending down, she's holding her head. Headache. This is a closed atmosphere. I don't know about the ventilation, but they are exposed to a lot of chemicals, and if the indoor air quality is not good, they can develop headache and migraine. And as somebody suggested, they don't have back support soon. They are all young people, but when they come to 40, if they continue this profession, for long, they will develop ergonomic problem. Now, women working in the occupational settings are more prone to develop problems than men. Let's see the reasons why. Women, if they are working in an industry where lead is handled. We have some of the industries near Pondicherry in India, lead soldering unit. My colleague Ayyappan is here. We have done measurements for these people. Lead exposure is so much, and many of them are young girls, and they are not even married. When they get married, they can have abortions, miscarriage, and menstrual irregularities. And poor girl, because of this exposure to lead, this can cause all these problems. And working in BPOs and call centers, we have seen a lot of girls, coming to our clinics with endocrine problem, hormonal imbalance, menstrual irregularities. Our India has improved like anything after the introduction of IT. And many people, purchased flats, and flats price went up like anything, and it brought a sea of change to India. It improved the economy of India. But on the other side, the negative side of the IT, especially it affects the women very much. And also women have the responsibility of taking care of the family after they come back from work, whether they are earning or not. Unfortunately, we Indians, suppose we work, we earn money, when we come back, we expect the wife to give us a coffee, right?
You go and lie down, or you ask for a juice or something. But the same treatment is not given to the women. I don't know why. You know, the women are treated so badly. It looks like that the women have the responsibility of taking care of the family. This in addition to what she is doing at the workplace. And the physical demands of pregnancy and menstrual cycle puts them on, the iron and other deficiencies. These are some of the reasons why women are more affected due to health problems if they go for work. Now, how to control these factors? In the industrial setup, we have beautiful, Dr. Ravi's department is taking care of the indoor environment, or the environment, working environment, trying to control the hazards